ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் எரடோஸ்தனீஸ் சல்லடை, அதாவது சீவா ஃபெரடோஸ்தனீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பகா எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எதெல்லாம் பகா எண்களோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த எரடோஸ்தனீஸ் அப்படிங்கிற சல்லடைங்கிற மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1லிருந்து 100 வரை இருக்கக்கூடிய எண்களில் எதெல்லாம் பகா எண்களோ அதை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது முதல்ல பகா எண்கள் என்ன அப்படின்னா என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு பகா எண். 2க்கும் மேற்பட்ட காரணிகளுடைய எண்கள் எல்லாம் பகு எண்கள். ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். 2க்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது காம்போசிட் நம்பர். சரிங்களா? இப்போ 1லேருந்து 100 வரையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது. 1ஓட ஃபேக்டர் 1 மட்டும்தான். ஸோ ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் இருக்கிறதுனால அதை நம்ம பகு எண்ணுன்னு சொல்ல முடியாது, பகா எண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ அதை விட்டுருங்க. அடுத்தது 2னுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. 1 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் 2க்கு இருக்குது. ஸோ 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், அதாவது 2ங்கிறது ஒரு பகா எண். ஸோ 2ஐ விட்டுடலாம். ஆனால் 2இன் மடங்குகள் எல்லாத்துக்குமே 2ங்கிறது ஒரு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணிகள் கிடைச்சிடும். ஸோ 2ஐ விட்டுட்டு 2னுடைய மடங்குகள் அத்தனை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா 2இன் மடங்குகளான ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னா காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஸோ 2இன் மடங்குகள் அத்தனையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறோம். சரி, பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 2ங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ 1 இஸ் அ ஃபேக்டர், the same number is also a factor. அப்போ 2க்கும் மேற்பட்ட காரணிகள் கண்டிப்பாக வந்துடும். அதனால ப்ரைம் நம்பர் அத்தனையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3ங்கிறது ப்ரைம் நம்பராக காம்போசிட் நம்பரான்னு செக் பண்ணுங்கள். 3க்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1 3 is 3. ஸோ 1 டேபிளில் வரும் அல்லது 3 டேபிளில் வரும். ஸோ 1ஆல் டிவைட் பண்ண முடியும் அல்லது 3ஆல் டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த ஃபேக்டர்ஸுமே 3க்கு கிடையாது. ஸோ 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். 3ங்கிறது ஒரு பகா எண். அதனால 3 நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. 3இன் மடங்குகள் எல்லாத்தையும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஐ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஐ விட்டுறணும். 3யோட மல்டிபிள்ஸ் என்னென்ன? 6 9 12 15 18 21 24 27 30 33 36 39 42 45 48 51 54 57 60 63 66 69 72 75 78 81 84 87 90 93 96 99. இதெல்லாம் 3யோட மல்டிபிள்ஸ். இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், 4 ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஒரு காம்போசிட் நம்பராக இருக்கிறதுனால. அடுத்தது 5ஐ செக் பண்ணுங்கள். 5னுடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னா 1 and 5 மட்டும்தான். ஸோ 1 5 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கிறதுனால 5ங்கிறது ஒரு பகா எண். இப்போ 5ஐ விட்டுட்டு 5இன் மடங்குகளை பூரா அடிச்சிடலாம். ஸோ 5ஐ விட்டுறோம். 5னுடைய மடங்குகள் பாருங்கள், 10 15 20 25 அடிச்சிடலாம். 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், 6 ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கு. இப்போ 7ஐ செக் பண்ணுங்கள். 7னுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1 and 7 மட்டும்தான். ஸோ 7க்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். 7ங்கிறது ஒரு பகா எண். அதனால் 7ஐ விட்டுருங்க. 7இன் மடங்குகளை எல்லாம் அடிக்கலாம். 7இன் மடங்குகள் என்னென்ன? 7 14 21 28 35 42 49 இருக்குது பாருங்கள். கேன்சல் பண்ணிடுங்க. 56 63 70 77 கேன்சல் பண்ணிடலாம். 84
91 கேன்சல் பண்ணிடலாம். 98 ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் 11க்கெல்லாம் செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ்னுடைய மல்டிபிள்ஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்கனாவே எல்லா காம்போசிட் நம்பரும் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணாமல் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பகா எண்கள். ஸோ 1 விட்டுருங்க. மீதியெல்லாம் பாருங்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 25 நம்பர்ஸ் இருக்கும். 1 to 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும்? 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து எரடோஸ்தனிஸ் சல்லடை மூலமாக நம்ம 1 to 100 வரையில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடு. இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ்க்கு கேட்டாலும் நம்ம போட்டு எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் அந்த குறிப்பிட்ட இன்டர்வலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.